ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து தமிழ் புக்கை ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் மிஸ் பண்ணாமல் சொல்லிட்டு வரேன். ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, டேர்ம் ஐஎல் பார்த்தோம்னா 5 4 வரைக்கும் முடிச்சுக்கொள்ளையா, இன்னைக்கு 5 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிழையின்றில் தமிழ் எழுதுவோம். சாலையில் நான் பார்க்கும் பிழைகள் திருத்தி எழுதுவேன். ஓகே, அது தேவையில்லை. அடுத்து பார்க்கலாம் ஒற்று பிழைகள். ஓகேங்களா? ஸோ ஒற்று பிழைகள் வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ல கவர் ஆகும். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடமையச்சை பலனை கேள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்க ஐ வந்து என்னாச்சு? ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு. இரண்டாம் வேற்றுமை விரி. அதனால என்ன வரும்? கடமையை செய் வருமா? அதே மாதிரி பலனை கேள். ஓகேயா? பலனை இங்கேயும் ஐ என்ன இருக்கு? இரண்டாம் வேற்றுமை விரி. ஸோ இக்கு வந்து வரும். அதே மாதிரி பாருங்க, மரச்சாமான்கள் வாடகைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா மரச்சாமான்கள் மரம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து விகாரம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா மரம் கூட்டல் சாமான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரும்போது இங்க வந்து கெட்டுருமா? இங்க வந்து கெட்டு போய் என்ன வரும்? இந்த சாக்கு இனமான மெய்யெழுத்து வரும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து அப்ப மரச்சாமான் அப்படின்னு வரும். பூ பூ வந்து நான்காம் வேற்றுமை விரி. ஸோ அப்போ ஆப்வியஸ்லியா பார்த்தோம்னா இப்போ வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி திரைப்படம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வரும் திரைப்படம். ஓகேங்களா? திரைப்படம் காண வருக. ஓகே, ஸோ இது ஒற்றுப்பிழை. ஸோ ஒற்றுப்பிழைக்கு அடுத்தது என்ன பிழை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறில் நெடில் பிழை. ஸோ குறில் நெடில் பிழைகள்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடு தாயார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சாப்பாடு தாயார்னா வரும் சாப்பாடு தயார். சோ தா வராது, குறில் வரும் தயார். பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது அப்படின்னு வரும். இங்க பள்ளிக்கூடம் போட்டிருக்காங்க. சோ பள்ளிக்கூடம் வராது, பள்ளி கூடம். ஓகேங்களா? அடுத்து ஒன்று வாங்கினால் ஒன்று இலவாசமா? இல்ல, இலவசம். சோ இலவசம் வா வராது, வா இலவசம். ஓகேங்களா? சோ இது குறில் நெடில். துணை எழுத்து. துணை எழுத்துனாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? இந்த இதுல வந்து ஏதாவது பிழை வந்துச்சுன்னா அது திருத்தணும். ஓகே, இங்க பார்க்கலாம். லிஸ்ட் ஃபர்ஸ்ட் போகலாம். ஓகே, மருத்துவ மனன்னு போட்டுருக்கு. மருத்துவமனை வருமா? மருத்துவ மனை. பாகும் வழியா? இல்ல, போகும் வழி. அது வாலின்னு கொடுத்துருக்காங்களா? வழி. ரைட். அடுத்து இங்க பாருங்க, இங்கு பட்டு சாலி தரப்பாடும். ஸோ இங்கு பட்டு வராது, பாட்டு. சாலியா? இல்ல, சொல்லி. தரப்பாடுமா? பாடுமா? தரப்படும். அடுத்து காவலன் நாகரா? இல்ல, காவலன் நகர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தா மயங்கொழி பிள்ளைகள். மயங்கொழி பிள்ளைகள்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம பார்த்திருப்போம். நா நா நா. அடுத்து பார்த்தோம்னா லா 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 லா. அவர் பார்த்தோம்னா ரா ரா. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி 8 எழுத்துல வந்து மிஸ்டேக் ஆகும். அதுதான் மயங்கொழி பிழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி நம்ம பேசும்போது வருது இல்லையா? ஸோ அதுல மிஸ்டேக் வர்றதான் மயங்கொழி பிழைன்னுவாங்க. ஓகே, ஸோ அதான் இங்க கொடுத்துருவாங்க. அது என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கப்படும் வருமா? இது வராது. பழுது பார்க்கப்படும். ரைட்டா? அடுத்து தினசரி பகல் காட்சின்னு இருக்கா? இந்தியில் வராது. பகல்ல என்ன வரும்? இந்த ஹிந்தியில் வரும். வரந்தரு விநாயகர் கோயில். வரந்தருன்னு வருமா? இந்தரா வரும். வரந்தரு விநாயகர் கோயில். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம், எண்களை எழுத்தால் எழுதி பழகுதான் ரொம்ப முக்கியமானது. இங்க பாருங்க, 17 எப்படி கொடுத்துருக்காங்க? 17 இது நம்ம ஈஸியாவே எழுதுவோம். 20 ஈஸியா எழுதுவோம். 32 ஈஸியா எழுதுவோம். ஸோ எப்படி எழுதக்கூடாது? 32 அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்னா 33 அப்படித்தானே எழுதுவோம். 33 எப்படி எழுதுவோம்? 33 முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எழுதக்கூடாது. 30 தான் 33 போடுவோமா? அப்படி போடுவோம். 32 சேர்த்து எழுதணும். இது பார்த்தோன்னா 48. ஓகேங்களா? ஸோ 48க்கு 8 வரக்கூடாது. 51 அதே மாதிரி 51. ஓகேங்களா? சரி, ஓகே, அது கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்க்கலாம். ஓகே, இங்க
உம்மு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவனும் வந்தான், அவனும் இவனும் வந்தான், இவளும் அவளும் வந்தான், அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து அதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், பொருட்கள் சேர்ந்து வரும்போது வந்து சேர்த்து எழுதிடும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அதுக்கு தான் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் சேர்க்கலாம்னு பார்க்கலாங்களா. ஓகே. ஃபர்ஸ்ட், விலங்கு பூங்காவில் சிங்கமும் புலியும் கரடியும் இருந்தனர். ஏன்னா இங்க 3 இதா சொல்லியிருக்காங்க, 3 விலங்குகள், ஒண்ணுக்கு மேற்பட்ட விலங்குகள் வந்திருக்கு. அடுத்து அதே மாதிரி பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்திருக்கு. என்னது, சுக்கும் மிளகும் திப்பிலியும். ஓகேங்களா. அடுத்து வீடும் பள்ளிக்கூடம். ஸோ 2 வந்து வந்திருக்கு. அப்ப வீடும் பள்ளிக்கூடமும் பக்கத்தில் இருக்கின்றன. ஓகேங்களா. சரி. ஸோ இங்க பாருங்க, ஈவேரா அப்படியோட விளக்கம் என்னெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட் 8லயோ ஐஎன்எம்னு அந்த மாதிரி இதுல சொந்த கேட்டிருக்காங்க. ஈரோடு வெங்கட்டர் ராமசாமி, அவரோட ஊரு ஈரோடு, அவங்க அப்பா பேரு வெங்கட்டர், அவரோட ஊர் பேர் ராமசாமி. பகுத்தறிவாளர் சங்கத்தை பெரியார் அமைத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாதியோட இது, அந்த தீண்டாமைக்கு இது பண்ணி அவர் வந்து இந்த இதை வந்து பண்ணிப்பாரு. ஓகேங்களா. சரி, ஓகே. எது வேணுமோ அது மட்டும் தான் சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்றதுல எந்த யூஸும் கிடையாது. ஓகேங்களா. இந்த ஓரிரு சொற்கள் விடைத்திருக்க கடம் என்ற சொல்லின் பொருள் பார்த்தோம்னா உடல். அடுத்து பெரியார் தோற்றுவித்த இயக்கம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச இயக்கம் சுயமரியாதை இயக்கம். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வேண்டாம், ஆக்சுவலி தாகம்னு சொல்லிட்டு முன்னாடி கொடுத்துருக்காங்க, பட் அந்த பேஜ் பிளாங்கா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இது ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கேரளத்தில் நடந்த போராட்டத்தில் பெரியாருக்கு கிடைத்த சிறப்பு பட்டம் நம்ம வைக்கம் வீரர். அடுத்து ஓரிரு தொடர்கள் விடைத்தருக. கல்லெறிந்து துன்புறுத்தக்கூடாதது பறவை, கையில் எடுத்து விளையாடக்கூடாதது பாம்பு. ஓகே. அடுத்து எவற்றை தம் இரு கண்களாக பெரியார் பார்த்தான்னு பார்த்தோன்னா அறிவும் சுயமரியாதையும். ஓகேங்களா. அடுத்து இது ஏற்றுக்கொண்டாரா மறுத்தாரா. ஓகே, இது ரொம்ப பெருசா இது கிடையாது, பட் இது பார்த்துக்கோங்க. மறுத்தல் திறன், அதாவது கலைச்சொற்கள். மறுத்தல் திறன் அப்படின்னா ரெஃபிஷியல் ஸ்கில். ஸோ இது வந்து ஒரு டைம் படிச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று விட்டுட்டு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேஷ் என்பது அகம்பாவம் இல்லை அப்படின்னு கேட்கலாம், இல்லை மறுத்தல் என்பது டேஷ் இல்லைன்னு கேட்கலாம். ஸோ மறுத்தல் என்பது அகம்பாவம் இல்லை, மறுத்தல் என்பது பணியாமை அன்று. அடுத்து இதுவும் கேட்பாங்க, அன்று அல்ல அந்த இது வருது இல்லையா, அதுல விட்டு கேட்கறது கூட மேல வாய்ப்பு பார்த்துக்கலாம். தவறான கருத்துக்களை மறுத்தால் தான் நாம் வளர முடியும். துணிச்சலின் அடையாளம் தவறானவற்றை மறுப்பது. மூட நம்பிக்கைகளை மறுப்பது முன்னேற்றம். மறுப்பது பெண்ணுக்கு பாதுகாப்பு. மறுத்தல் அரைகுறையாக இருந்து பயனில்லை, உறுதியாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. சுக கோடிட்ட இடத்தெல்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, அவ்வளவுதான். ஸோ இயல் 5 வந்து முடிச்சிட்டோம். ஓகே, நம்ம தேவையானதை மட்டும் தான் பாக்குறோம். ஓகேங்களா. ஏதோ நான் மிஸ் பண்ணலன்னு தெரிஞ்சு. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் ஆக்சுவலா அந்த பேஜ் பிளாங்கா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தாகம் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் கொடுத்துருக்காங்க, பட் அந்த லெசன் வந்து இல்லை, கவிதை மாதிரி நினைக்கிறேன். அப்துல் ரஹ்மான் எழுதுன இது கவிதை நினைக்கிறேன். தாகம் ஆலாபனையில இருந்து ஒரு பகுதி எடுத்து கொடுத்துருக்காங்க, பட் அந்த பேஜ் பிளாங்கா இருக்கு. இந்த பேஜ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் நிறைய செக் பண்ணேன், நெட்ல செக் பண்ண, எங்கேயுமே கிடைக்கவே இல்லை, அந்த இதே இல்லை. எல்லாத்துலயுமே பிளாங்கா இருக்கு, இல்லைன்னா அப்படியே அந்த இதே விட்டுருக்காங்க. இந்த தாகம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த இதே இல்லை. ஓகேங்களா. ஸோ நம்ம அதுக்கு இல்லாத பெருசா எடுத்துக்க வேணாம், இருக்கிறத நம்ம படிச்சா போதும். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்த எல்லாம் மீட் பண்றேன். பை.